வணக்கம். ஆண்டுதோறும் ஐயா எல்லாரையும் காசி பயணம் கூட்டு போவேன். இந்த ஆண்டும் அதே மாதிரி காசி பயணம், காசி யாத்திரை செல்வதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். கர்ம வினைகளை களைந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த ஏற்பாடு. அது இந்த ஆண்டு எப்போ கிளம்புறோம்னா, ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு 29/7 ஜூலை 29 நம்ம சென்னையில் ஃப்ளைட் எடுப்போம். 29 நைட்டு வாரணாசியில் போய் ஹால்ட் அடிச்சிடுவோம். காசி, புத்தருடைய சிறப்பு ஸ்தலமான புத்தகயா, அப்புறம் 3 நதி சங்கமம், திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் அலகாபாத், இன்றைக்கு அதுக்கு பேர் பிரயாக் ராஜ், அங்கே எல்லாம் தரிசனம் முடித்து அப்படியே அயோத்தியில் ராமர் கோயிலை பார்த்துட்டு, லக்னோவில் ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணருடைய முக்கியமான சில பகுதிகளை பார்த்துட்டு, லக்னோவிலேருந்து நாம் ஃப்ளைட் எடுத்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி நம்ம சென்னைக்கு வந்துடுவோம். இதுக்கு அப் அண்ட் டவுன் சென்னை டு சென்னை 49,000 ரூபாய் ஆகுது ஃப்ளைட். ட்ரெயின்லேயும் வரலாம், அது ஒரு 10,000 ரூபா குறையும். இப்போ செகண்ட் ஏசினா 39,000 ரூபா ஆகும். தேர்ட் ஏசி பரவாயில்லைன்னா 36 ரூபா ஆகும். ஆனால் 3 நாள் அதிகமாகும். ஃப்ளைட்டில் வரவங்க ஜூலை 29 கிளம்புறோம். ட்ரெயினில் வரவங்க 28ஆம் தேதியே கிளம்பிடணும். அதே மாதிரி அங்கே வந்து சேர்றது 30ஆம் தேதி தான் அங்கே காசிக்கு வந்து சேருவாங்க. எல்லா பயணமும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அதே 6ஆம் தேதி அவங்க ட்ரெயின் ஏறுவாங்க. ஃப்ளைட்டில் வர்றவங்க ஃப்ளைட் ஏறுவாங்க. ஃப்ளைட்டில் ஏறுறவங்க 6ஆம் தேதி வந்துடுவாங்க. ட்ரெயினில் வர்றவங்க 6ஆம் தேதி பயணப்பட்டு 7ஆம் தேதி பகல்புறம் பயணப்பட்டு 7ஆம் தேதி மிட் நைட்டு சென்னை வந்து சேரலாம். அப்போ ஒரு 3 நாள் எக்ஸஸ் ஆகும் ட்ரெயினில் வர்றதுனால. ஆனால் ஒரு 10 ரூபா 13 ரூபா ட்ரெயினை பொறுத்து குறையும். அதனால் இதுதான் அதனுடைய ஷெட்யூல். விமானத்தில் வருபவர்களுக்கு 49,000 ரூபா சென்னை டு சென்னை. ரயிலில் வர விரும்புபவர்களுக்கு செகண்ட் ஏசின்னா 39,000, தேர்ட் ஏசின்னா 36,000. புறப்புற டேட்டு எல்லாம் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன. 29ஆம் தேதி விமான பயணம், 28ஆம் தேதியே ரயில் பயணம் தொடங்கிடும். திரும்பும்போது 6ஆம் தேதி விமானம் வந்துடும். ரயில் பயணம் 7ஆம் தேதி லேட் நைட் தான் வந்து சேரும். இதுதான் அந்த ஷெட்யூல். மற்றபடி உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு நல்ல ஏசி கோச்சு, இனிமையான தமிழ்நாட்டு உணவு கேட்டரிங் கூடவே வரும். அப்புறம் நாள்தோறும் அங்கங்கே சத்சங்கம், நல்ல அருமையான ஹோட்டல்கள், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க வைப்போம். ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. ஒரு வாரம் ஐயாவோட நீங்கள் ஜாலியாக ரொம்ப விஷயங்களை கேட்டுட்டு சத்சங்கம் பேசிட்டு எல்லா புனிதமான இடங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு கங்கையில் நல்லா குளித்து கர்மாவை கழிச்சிட்டு எதுவும் தர்ப்பணம் அது இது மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு நிம்மதியாக வந்து சேரலாம். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை மாதம் 29ஆம் தேதி விமான பயணம். ரயில் பயணம்னா ஜூலை 28ஆம் தேதி. திரும்புவது ஆகஸ்ட்டு 6ஆம் தேதி விமான பயணம் திரும்பிடும். 7ஆம் தேதி லேட் நைட்டு ரயில் வந்து சேரும். இதுதான் விமானம் என்றால் 49,000 ரூபா, ரயில் என்றால் 36,000, 39,000. செகண்ட் ஏசி 36,000, தேர்ட் ஏசி 39,000. அது யாரிடம் பதிவு செய்ய வேண்டும் என்ற பேக்ரவுண்டு பின்னாடி கொடுத்துருக்கு. 9841464388 பதிவு செஞ்சு முன்பணம் கட்டி விரும்புபவர்கள் வந்து சேரலாம். இன்னொரு ஜாலி டூரும் ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது நம்ம அன்பே வாழ புதிய வானம் புதிய பூமின்னு எம்ஜிஆர் பாடினார் இல்லையா, அந்த சிம்லா மே மாதம் 9ஆம் தேதி நம்ம ஃப்ளைட்டு.
சிம்லா, குளு மணாலி. இப்போ ரொம்ப குளு குளுன்னு இருக்கும். நல்லா கோடை காலத்தில் போய் நல்லா அனுபவிச்சுட்டு வரலாம். 9ஆந்தேதி போயிட்டு ஒரு 1 வீக்னு வச்சுக்கங்களேன். ஒரு 5, 6 நாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு 14ஆந்தேதி நம்ம ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆயிடுவோம். அதனால் அது விரும்புகிறவங்க வரலாம். இதுக்கு சென்னை டு சென்னை பேக்கு ரூ. 42,000. விமானம் தான், வேறு வாய்ப்பே கிடையாது. ஒரே விமான கட்டணம் மட்டும்தான். உணவு மற்றதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருப்போம். அதனால் இது ஒரு ஜாலி டூர். அதுவும் விரும்புகிறவங்க பேக்ரவுண்டில் நம்பர் இருக்குது, பதிவு பண்ணிவிட்டு வாங்க. போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரலாம். சரியா? அன்பாக ஐயா வரவேற்கிறேன். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.